எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நலம் தரும் நடைப்பயிற்சி. இன்றைக்கு உலகம் எப்படி போகுதுன்னா இயந்திரமயமாக போய்கொண்டிருக்கிறது. உடல் உழைப்பை காட்டிலும் அறிவு சார்ந்த தொழில்கள் அப்படி அங்கிங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் அப்படி அறிவு சார்ந்த தொழில்கள் மேலோங்கி காணப்படுகிறது. அப்போ உடல் உழைப்பு என்பது குறைந்து விட்டது. அப்போ உடல் உழைப்பு குறைகின்ற பொழுது உடலில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள்? சும்மாவே உட்காந்துருக்குறோம், அறிவுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு சர்க்கரை சம்பந்தப்பட்ட சர்க்கரையினுடைய அளவு மாறுகின்ற பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படும். அப்புறம் இரத்த அழுத்தம், இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், இதெல்லாம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டுன்றார். இப்போ அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு நாளைக்கு குறைந்தது 45 நிமிடமாவது நடக்க வேண்டும், நடைப்பயிற்சி தர வேண்டும். அப்படி நடைப்பயிற்சி தந்தால் என்ன ஆகுமா? இந்த சர்க்கரையினுடைய அளவும் சரி, இரத்த அழுத்தமும் சரி, இதய சம்பந்தப்பட்ட நோய்களும் சரி நிவர்த்தி செய்ய முடியும். அப்போ தினமும் சாப்பிடுவதை போல தூங்குவதை போல இந்த நடைப்பயிற்சியையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சரி, இப்போ பாரதி என்ன சொன்னான்? நடைப்பயிற்சி சொல்லும்போது குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி சொன்னான். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா சொன்னானே. ஓடி விளையாடணும். இந்த உடல் உழைப்புக்கு நாம் என்ன செய்யணும்? அதற்குரிய பயிற்சி தரணும். இப்போ நாமக்கல் கவிஞர் சொன்னார், காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்க போவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானேன்னு சொன்னானே. அப்போ யமவாதை இல்லாமல் இந்த உலகில் வாழப்பட வேண்டுமேயானால் என்ன செய்யணுமா? நடைப்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதே மாதிரி கவிஞர் வாலி கூட காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். வேணும். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. எப்படி? இப்போ காற்று வாங்கணும். சுத்தமான காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். அதுக்கு அடிப்படை என்ன? இந்த நடைப்பயிற்சி. இன்னொரு இடத்துல கவியரசர் சொன்னார், ஓடிக்கொண்டே இருப்பேன், இந்த உலகம் சுழல்வது நிற்கும் வரை நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இந்த நடைப்பயிற்சி என்பதை நாம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கொண்டால் கண்டிப்பாக இந்த சர்க்கரையினுடைய அளவை சரிப்படுத்தி கொள்ளலாம், இரத்த அழுத்தத்தை சமப்படுத்தி கொள்ளலாம், இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் உடலை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே நலம் தரக்கூடிய பயிற்சி என்னன்னு கேட்டால் நடைப்பயிற்சி. நாமும் நடைப்பயிற்சி செய்வோம், நலம் பெறுவோம். எல்லோரும் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.